Have a happy, marvelous and blissful day, dear children. Last class we saw what is a function and what are the structure of functions. So today we'll learn about what is meant by nesting functions and how to use the reference operators, different types of reference operators and text concatenation operator in MS Excel with examples. So now we'll learn about what is the nesting function. See, nesting function. This is the definition of nesting function. If a function is used as an argument of another function, then it is called nested function. I repeat, if a function is used as an argument of another function, then it is called nested function. So, ஒரு function குள்ள if அப்படிங்கிறது ஒரு function எல்லாமே ஒரு function name இருக்கும், அப்புறமா ஒரு simple bracket, open and close simple bracket இருக்கும், அதுக்குள்ள நிறைய arguments separated by comma. பாருங்க கமா வச்சு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த if ஃபங்க்ஷன்ல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு? இது ஒரு ஆர்குமெண்ட், கமாக்கு ஃப்ரண்ட்ல இருக்க போர்ஷன் இது ஒரு ஆர்குமெண்ட், அப்புறம் இந்த சம்ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், இந்த ஜீரோங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ஸோ டோட்டலி தேர் ஆர் 3 ஆர்குமெண்ட்ஸ் இன் திஸ் if ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஏன்னா ஆவரேஜுக்கு 2 பிராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ சம்முங்கிறதும் ஒரு சிம்பிள் பிராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சம்முங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஹவு மெனி ஃபங்க்ஷன் டோட்டலி ஆர் தேர்? இஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள பாருங்க ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷனும் சம்மும் two functions which are nested within if function. if function குள்ள 2 function nest பண்ணிருக்காங்க, average function sum function. See, average and sum function are nested within if function. if function குள்ள average function sum function இருக்கு. அந்த மாதிரி ஒரு function குள்ள different many functions உள்ளார nest பண்ணாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணிட்டே போனாங்கன்னா அதுக்கு பேர் தான் nested function. Understood? I repeat the definition. If a function is used as an argument of another function, then it is called nested function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை ஆவரேஜ்ங்கிற ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேரு nested function. Example, the following formula uses a nested average function and compares the result with the value 50. nested average function இந்த if function குள்ள போட்டிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து அந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்துட்டு எது கூட கம்பேர் பண்றாங்க? 50ங்கிற வேல்யூ கூட கம்பேர் பண்ணி எழுதுறாங்க. See, I have solved with an example. பாருங்க, இதுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து என்ன பண்ணும்? F2ல இருந்து F5 குள்ள இருக்கிற எல்லா செல்ஸோட ஆன்சரையும் எடுத்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் F2, F3, F4, F5 அந்த 4 செல்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூஸை எடுத்து அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும். இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆன்சர் ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட ஆன்சர் 55ன்னு வந்துருச்சு அப்படின்னா, இஃப் வி காட் 55 as the answer, 55 greater than 50, 55 வந்து 50யோட கிரேட்டரா? எஸ் அப்படின்னா ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கம்மா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத டிஸ்பிளே பண்ணும் ஆன்சரா, இந்த 70ங்கிறத ஆன்சரா டிஸ்பிளே பண்ணும். ஒருவேளை அது ஃபால்ஸ், இந்த கிடைக்கிற ஆன்சர் வந்து 45ஆ இருக்கு, நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட ஆன்சர் வந்து 45ஆ இருக்கு அப்படின்னா, இப்போ 45 greater than 50யா? நோ. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லாஸ்டா இருக்கிறது ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டா இருக்கிற ஆர்குமெண்ட்டை எடுத்து ஆன்சரா டிஸ்பிளே பண்ணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லாஸ்டா இருக்கிற ஆர்குமெண்ட்டை எடுத்து ஆன்சரா டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த ஆன்சர் எப்படி, இந்த 70 அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது அப்படின்னா, சம் ஆஃப் செல்ஸ் வேல்யூஸ் பிட்வீன் செல் ரெஃபரன்சஸ் G2, G3, G4, G5 இந்த 4 செல்ல இருக்கிற எல்லா ஆன்சரையும் உள்ள இருக்க எல்லா ஆன்சரையும் ஆட் பண்ணி ஆன்சரா டிஸ்பிளே பண்ணும். அந்த ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 17 வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் ஆன்சர்ஸ் கால்குலேட் பண்ணும். Understood? So this will be your first homework. You have to write the structure of function. Nested function means if a function is used as an argument of another function, then it is called nested function. அப்படின்னு இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். See, if average இது ஃபுல்லா எழுதணும். Understood? This will be your homework. See, in this case, a formula can contain up to 7 level of nested functions. Nested functions அப்படின்னா அதுல level 1, level 2 அப்படின்னு.
பாருங்க ஃபங்க்ஷன் A அதுக்குள்ள ஃபங்க்ஷன் B இருக்கு. அப்ப ஃபங்க்ஷன் Bங்கிறது செகண்ட் லெவல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஃபங்க்ஷன் Aங்கிறது லெவல் 1 ஃபர்ஸ்ட் லெவல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இது நம்மளோட எக்ஸாம்பிள்ல இப்ப ஆவரேஜ் சம்னு இருக்கு. இது ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கு? இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இஃப் ஃபங்க்ஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபங்க்ஷன், ஆவரேஜும் சம்மும் செகண்ட் லெவல் ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டுட்? இஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபங்க்ஷன், ஆவரேஜும் சம்மும் செகண்ட் லெவல் ஃபங்க்ஷன் இன் ஆர் எக்ஸாம்பிள். Understood? So this is your 2 mark question which is very important. What is nesting function? அப்படினு கேட்டாங்கன்னா, if a function is used as an argument of another function then it is called nested function. அப்படினு எழுதி இந்த எக்ஸாம்பிளை எழுதணும். Understood? See, this is the text given in your book. உங்களோட bookல nesting function அப்படினா என்னன்னு கொடுத்திருக்காங்க. ரீட் அவுட் பண்ற பாருங்க. In certain cases, you may need to use a function as one of the argument of another function. ஒரு function வந்துட்டு ஒரு averageங்கிற function வந்துட்டு இன்னொரு functionக்கு argument யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் nesting function. For example, the following formula uses a average function and compares the result with the value 50. averageங்கிற function if function குள்ள கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேரு ஒரு function இன்னொரு function குள்ள nest பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு nesting function. The average and sum function are nested within if function. Averageum sumமும் எதுக்குள்ள போட்டிருக்காங்க? if function குள்ள போட்டிருக்காங்க. Returns are valid returns. Valid returnsனா கரெக்டான ஆன்சரை வேலிடா ரிட்டர்ன் பண்ணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் greater than less than equal to அப்படின்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கல் ஆன்சர் தான், லாஜிக்கல் வேல்யூஸ் தான் ரிசல்ட்டா கிடைக்கும். என்ன லாஜிக்கல் வேல்யூஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So for example, if the argument returns true or false value, then the nested function must return the அப்படினா இது வந்து true or false value return பண்ணிச்சுனா அதுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இது if ஃபங்க்ஷனும் அதோட nested ஃபங்க்ஷனும் அதோட corresponding true or false தான் அது டிஸ்ப்ளே பண்ணும். அந்த மாதிரி ஆன்சர் ஒத்து வரல அப்படின்னா ஒருவேளை சப்போஸ் இங்க நம்பரா டிஸ்ப்ளே பண்ணிச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணாம இதோட ஆன்சர் ஆவரேஜ் greater than 50 ஓட ஆன்சர் நம்பரா டிஸ்ப்ளே பண்ணிச்சு அப்படின்னா அந்த மாதிரி இன்வாலிடா ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இட் வில் டிஸ்ப்ளே அ ஹேஷ் வேல்யூ, அதாவது எரர் வேல்யூன்னு காமிக்கும் MS Excel. கரெக்டான வேல்யூ ரிசல்ட் காமிக்கல அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? ஹேஷ் வேல்யூ அப்படின்னு ரிசல்ட் காமிக்கும். See, nesting level limits. A formula can contain up to 7 level of nested function. Already நான் சொன்ன மாதிரி எவ்வளோ லெவல்ஸ் போட்டுக்கலாம்? if functionல 7 levels வச்சுக்கலாம். When function B is used as an argument of function A. Already நான் சொல்லியிருக்கேன் function A குள்ள function B போட்டோம் அப்படின்னா function Bங்கிறது second level function சொல்றாங்க. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல ஆவரேஜும் சம்மும் second level function of the argument if function. if function வந்துட்டு first level function. ஒருவேளை average குள்ள இன்னொரு function போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு third level function and so on. So we'll see the nested function definition. If a function is used as an argument of another function, then it is called as nested function. This is the homework. What is nested function? Give an example is your homework. See, here they have given some example. Nested function example. The below example uses nested if condition to assign a letter grade to the score in cell A7. A7ங்கிற செல்லில் இருக்கிற வேல்யூக்கு நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்கிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரேட் அலோகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ லெவல்ஸ், அந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் உள்ள இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலி 7 ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்சர்ட் பண்ண முடியும். 7 நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ இங்கே பாருங்க, இஃப் A7ங்கிறது செல் அட்ரஸ், A7ங்கிறது செல் அட்ரஸ் 89க்கு மேலே அவன் மார்க் வாங்கியிருந்தான் அப்படின்னா ரிசல்ட் வந்து A அப்படின்னு காமிக்கணும். இங்கே பாருங்க, நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 90 வாங்கியிருக்கான், ஸோ அதுக்கு என்ன கிரேட் கொடுத்துருக்கு? A அப்படின்னு கொடுத்துருக்கு. இஃப் A7 அப்படி வாங்கல, அவன் 90 மார்க் வாங்கல, ஒருவேளை அவன் 45 வாங்கியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஃபால்ஸ். 45 வந்து கிரேட்டர் தென் 89 ஃபால்ஸ். அப்புறம் 45 வந்து கிரேட்டர் தென் 79 ஃபால்ஸ். 49 வந்து 45 கிரேட்டர் தென் 69 ஃபால்ஸ். 45 கிரேட்டர் தென் 59 ஃபால்ஸ். கடைசியா என்ன இருக்கு? எதுவுமே இங்க இருக்கிற எந்த ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன்னை எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஸோ எஃப்ங்கிறத கிரேடா அசைன் பண்ணிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க, 78. 78 இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 78 கிரேட்டர் தென் 89 இல்லை.
78 greater than 79 ட்ரூ. ட்ரூ அப்படின்னா எது எடுத்துக்கும், பக்கத்தில் இருக்கிறது எடுத்துக்கும். சாரி, 78 greater than 79 false. 78 greater than 69 true. So இந்த Cங்கிறது தான் ஆன்சர் for the last one. So இப்போ நம்ம பார்க்க போகிறது, if you can insert up to 64 levels of functions in a formula. ஒரு formulaல எவ்வளோ levels of functions insert பண்ணலாம், 64. ஆனா you can nest up to 7 if functions. 7 if functionsனா 7 functions தான் உள்ள nest பண்ண முடியும். ஆனா நார்மலா ஒரு ஃபார்முலாக்குள்ள எவ்வளோ functions insert பண்ணலாமா, 64 levels of functions insert பண்ணலாமா. Understood? So now we will see how to solve this. இதே எக்ஸாம்பிள, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள எப்படி வந்துட்டு நம்ம MS Excelல ரைட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். See nesting functions. இங்க வந்துட்டு இதுல பாருங்க, 45ங்கிற ஒரு மார்க்கு, 90ங்கிற ஒரு மார்க்கு, 78ங்கிற ஒரு மார்க்கு. இதுக்கு ஃபார்முலா நான் இங்க எழுதிருக்கேன் பாருங்க. if பாருங்க ஃபார்முலா பாருங்க இங்க இருக்கு பாருங்க, ஃபார்முலா பார்ல if average C2 C21 ல இருந்து C25 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்குது. எங்க இருந்து எது வரைக்கும் எடுத்துக்குது, C21 அப்படின்னா இதான் பாருங்க செல் அட்ரஸ், C21ல இருந்து C25 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து என்ன கால்குலேட் பண்ணுது, ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுது. அது வந்து greater than 25 அப்படின்னு பாக்குது. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த ஆவரேஜ் greater than 25 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், sum D22 to D25. அதாவது பாருங்க இதுதான் D காலம், D22ல இருந்து இந்த D25 வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஆன்சரா எழுது அப்படின்னு சொல்லுது. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த ஆவரேஜ் வந்து greater than 50 இருந்துச்சுன்னா எதை டிஸ்பிளே பண்ணும், ரிசல்ட்டா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள். எப்பயுமே ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் சைன், டோன்ட் ஃபர்கெட். அதுக்கப்புறம் இஃப் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆவரேஜ் செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோலன் எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கோலன். C21ல இருந்து C21ல இருந்து C25 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது greater than 25 பாக்குறாங்க. அதோட ஆவரேஜ் வந்து greater than 25 பாக்குறாங்க. ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இது ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன ஆன்சரா கிடைக்கணும், sum of D22. இதான் D22. D22ல இருந்து D25 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணி அதோட ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இதோட ஆன்சர் 15 plus 15 30 plus 20 50. ஸோ 50ங்கிறது ஆன்சரா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல ஒருவேளை இந்த ஆன்சர் வந்து இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னா, இது ஃபுல்லா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன், அப்ப என்ன ஆன்சரா டிஸ்பிளே ஆகும், 0. அதுக்கு பாருங்க இது greater than 15 இருந்துச்சு, இங்க பாருங்க greater than 25 வச்சிருந்தேன். இப்ப அதோட ஆவரேஜ் வேல்யூவை greater than 16 பண்ணிட்டேன். இதோட ஆவரேஜ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், 16 பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு, 0. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ இல்ல. இந்த கண்டிஷன் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. ஆவரேஜ் ஆஃப் C21 to C25. இதோட ஆவரேஜ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. So now we will write this alone as an, இதை மட்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், ரிசல்ட்டா டிஸ்பிளே பண்ணலாம் பாருங்க. So I'm going to select this one. காப்பி பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, Ctrl+C. ஸோ இங்க வந்துட்டு இதோட ஆவரேஜை மட்டும் நான் சொல்றேன். Sorry. Now we are going to find the average for all these value. C21ல இருந்து C25 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எந்த செல்லுல வேணுமோ அந்த செல்லுல கர்சர் வச்சுட்டு you have to double click equal to average. ஏன்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு பாருங்க லிஸ்ட் ஆஃப் இது வருது பாருங்க, AVERAG ஆவரேஜ்ங்கிற சம் இருக்கு பாருங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் என்னென்ன நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன செல் ரேஞ்சஸ் வேணும் இங்க இருந்து இது வரைக்கும் ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி கூட
கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அதுவே செல் ரேஞ்சஸ் எடுத்துக்கும். பாருங்க, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண அதே செல் ரேஞ்சஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைங்க. அவ்வளோதான். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆவரேஜ். ஸோ 52 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். பாருங்க, 52.2 greater than 25 ட்ரூ. ட்ரூனா என்ன ஆகும்? இந்த சம் இந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும். அதனால இங்கே 15 டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ பாருங்க, நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? greater than 16 கொடுத்துருக்கேன். 60யா? 60யோட கிரேட்டரா 52? நோ. அதனால ஆன்சர் லாஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிறது, 0ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அண்டர்ஸ்டுட் திஸ் சம்? சி, இங்க பாருங்க, இதுக்கும் நான் கிரேட் போட்டிருக்கேன். பாருங்க, லாஸ்ட் டைம் படிச்சோம்ல. ஸோ இது எந்த செல்லுங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த செல்லில் இருக்கிற நம்பருக்கு கிரேட் போட போறோம் அப்படின்னா பி. பாருங்க, செல் அட்ரஸ் இங்க காமிக்கும். B15 அப்படிங்கிற செல் அட்ரஸ் காமிக்குது. ஸோ B15ல இருக்கிறதுக்கு தான் நம்ம கிரேட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எல்லாமே B15 greater than 89 அப்படின்னா A அப்படின்னு டிஸ்பிளே பண்ணு. B15ல இருக்கிற ஆன்சர் 45 வந்து greater than 79 Bன்னு டிஸ்பிளே பண்ணு. 45ங்கிற ஆன்சர் வந்து greater than 69 Cன்னு டிஸ்பிளே பண்ணு. 45ங்கிற ஆன்சர் greater than 59 Dன்னு டிஸ்பிளே பண்ணு. இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கடைசியா என்ன இருக்கு? F டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஃப். எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, அதே மாதிரி ஆன்சர் இஸ் எஃப். அதே மாதிரி தான் இங்க செல் அட்ரஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, B15 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ எது கால்குலேட் பண்ணிருக்கோம்? இந்த இதுல D15 அப்படிங்கிற செல்லுக்கு பாருங்க, D15ங்கிற செல் அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூக்கு ஆன்சர் கிரேட் கால்குலேட் பண்றோம். அதனால இது A. ஃபர்ஸ்ட் ஒன்னே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இஃப் 90 greater than 89 அதனால ஏன்னு டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எந்த செல்ல இருக்கிறதுக்கு? F15ல இருக்கிற செல்லுக்கு கால்குலேட் பண்றோம். பாருங்க, F15ல இருக்கிற செல்லுக்கு கால்குலேட் பண்றோம். ஸோ ஆன்சர் இஸ் C. பிகாஸ் 78 is greater than 69. அதனால ஆன்சர் C. So understood? This is how we will calculate we'll use the nesting functions. So இந்த if function அப்படின்னா எவ்வளோ ஃபங்க்ஷன் உள்ள வச்சுக்கலாம்? 7 up to 7 level of functions. So now we'll see about reference operator. There are 3 different reference operators: colon, comma and space. 3 operator. இந்த valuesலாம் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், இந்த கோலன் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ப்ரொடியூஸ் ரெஃபரன்ஸ் டு அ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் பிட்வீன் அண்ட் இன்க்ளூடிங் செல் ரெஃபரன்சஸ். அதாவது செல் ரெஃபரன்சஸை எடுத்துக்கும். பிட்வீனில் இருக்கிறதும் இன்க்ளூடிங் த செல் அட்ரஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எழுதுறேன் ஈக்குவல் டு சம் எங்க இருந்து C1ல இருந்து கோலன் F2 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சம் பண்ணு அப்படின்னு கொடுத்தோம். பாருங்க, அதுவே சம் பண்ணிடுச்சு. ப்ளூ கலர்ல கொடுக்குதா? என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 37. ஸோ இங்க இருந்து C1ல இருந்து F2 வரைக்கும் இருக்கிற எல்லா செல்ல இருக்கிற ஆன்சரையும் எடுத்து ஆட் பண்ணி சம்னு கொடுக்குது. அதுதான் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த கோலன், ஃபர்ஸ்ட் கோலன் ஆப்ரேட்டர். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வில் see about comma operator. See sum F1 F2 நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் comma operator produce reference to cell of range of cells made from the union of multiple range of cells. union அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் ரேஞ்ச், இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு வேற ரேஞ்ச். ஸோ ரெண்டு டிஃபரெண்ட் ரேஞ்சை எடுத்து யூனியன் பண்ணுது. அதுக்கு பேர் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். பாருங்க, C1 to D1 ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் செல், F1 to F2 செகண்ட் ரேஞ்ச் ஆஃப் செல். அது ரெண்டு ரேஞ்சும் எடுத்து என்ன பண்ணுது? சம் ஆஃப் 2 செல் ரேஞ்சஸ் பண்றதுக்கு பேரு யூனியன் ஆப்ரேட்டர். யூனியன்னா ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். we'll see the example. பாருங்க, இங்க நான் டைப் பண்றேன் யூனியன் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவல் டு சம் ரெண்டு டிஃபரெண்ட் ரேஞ்ச். பாருங்க, நான் இங்க இருந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல செல் அட்ரஸ் நீங்களே கொடுக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் கமா F1ல இருந்து F2 வரைக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் ரேஞ்சா, இது ஒரு ரேஞ்ச், இது வேற ரேஞ்ச். ரெண்டு டிஃபரெண்ட் ரேஞ்சை ஆட் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் 21 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இந்த 6 + 3 + 2 + 5 அதுக்கப்புறம் 1 + 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 21 அப்படின்னு காமிக்குது. இதுதான் என்னது? கமா ஆப்ரேட்டரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஆப்ரேட்டர். ஸ்பேஸ் ஆப்ரேட்டர் இங்க கொடுக்குற பாருங்க. ஸ்பேஸ் ஆப்ரேட்டர் டெஃபினிஷன் பாருங்க. இதெல்லாம் தான் நீங்க எழுதணும். 2 மார்க் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு போட்டு இதெல்லாமே காப்பி பண்ணியிருக்கணும்.
Next about space operator. Space operator produce reference to range of cells made from the intersection of multiple range of cells. Intersection என்ன இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து அதை மட்டும் கால்குலேட் பண்ணும், அதோட சம்ம மட்டும் கால்குலேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஆப்ரேட்டர். அண்டர்ஸ்டுட்? இப்போ பார்க்கலாம் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. C1ல இருந்து E2, C2ல இருந்து F2 பாருங்க ஈக்குவல் டு சம் எங்க இருந்து எது வரைக்கும் C1ல இருந்து E2 வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் டைப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் E1 to C2 to E2 C2 to F2 C2 to F2 பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிச்சு, அப்புறமா C2ல இருந்து F2 வரைக்கும் எடுத்துக்கிச்சு. So enter, answer is 15. How? sum பண்றோம். எங்க இருந்து இது வரைக்கும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்குது. இங்க இருந்து இது வரைக்கும் இதுல எது காமன் பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க வரைக்கும். ஸோ என்னென்ன காமன் C2, D2, E2 மட்டும்தான். இந்த 3 வேல்யூஸ் தான் காமன். அதாவது 3 + 5 + 7 அதோட ஆன்சர் தான் 15 அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இங்க வச்சீங்கன்னா உங்களோட ஃபார்முலா இங்க இருக்கு. இப்போ இங்க வச்சுட்டு நீங்க ஆன்சர் இந்த செல்லில் மாத்தினீங்கன்னா உங்களோட ஃபார்முலாவும் மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5க்கு பதிலாக 6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 16 ஆன்சர் கிடைக்கும். பாருங்க 16 மாறிடுச்சா? So this is how ஒரு ஃபார்முலா ஸ்பேஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும், காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கும். எதெல்லாம் காமன் செல் ரெஃபரன்சஸோ அதை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணும். அதுதான் ஸ்பேஸ் ஆப்ரேட்டரோட வேல்யூ. We'll see another example. See space operator இதுதான் எழுதணும். இதுதான் உங்களோட definition. Produces reference to range of cells made from the intersection of multiple range of cells. Intersection எதெல்லாம் காமனோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதுல என்ன மட்டும் காமன் C1, E2, C1, C2, C3, C4 இருந்து E2 வரைக்கும் இருக்கிறதுல எதெல்லாம் காமன் C2, D2, E2 மட்டும்தான் காமன் செல்ஸ். ஸோ intersection of 2 cell ranges, 2 செல் ரேஞ்சஸ்ல இருக்கிற இன்டர்செக்ஷன் எடுத்துக்கும். இல்லைன்னா காமனா இருக்கிறது cells that are common to both the cell ranges அதை மட்டும் எடுத்து ஆன்சர் டிஸ்ப்ளே பண்ணும். So we will see another example how to calculate all the operators. Formula to find the range of list of numbers. Range of numbers அப்படின்னு சொல்றோம். கொடுத்திருக்கிற list of numbersல range calculate பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கிற largest number minus smallest number அதான் அதோட range. பாருங்க இதுதான் அதோட எக்ஸாம்பிள். மேக்ஸிமம் வேல்யூ அதாவது C1ல இருந்து F2 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கும். அப்புறம் அதோட மினிமம் வேல்யூ இதுதான் மின் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன், மின் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஃபங்க்ஷன்னா இருக்கலையே லார்ஜஸ்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணும். மின் ஃபங்க்ஷன்னா இருக்கலையே ஸ்மாலஸ்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணும். We'll see how to use the max and min function here. பாருங்க இந்த இடத்துல நான் மேக்ஸ் அண்ட் மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இங்க வச்சு நான் எங்க இருந்து இது வரைக்கும் C1ல இருந்து F2 வரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுல எது மேக்ஸிமம் இருக்கலையே லார்ஜஸ்ட் நம்பர் 9, இதுல எது மினிமம் நம்பர் 1. ஸோ 9 minus 1 the answer will be பாருங்க 8. See 8. இதுதான் range of this list of numbers. இங்க கொடுத்திருக்க list of numbers ஓட range கண்டுபிடிக்கணும்னா இதுதான் formula. Max minus min. Understood how to find the range of numbers? Next we'll see how to use. இப்ப colon use பண்ணி பார்த்தோம் range operator பண்றதுக்கு. இப்ப comma operator. Comma operator, union operator எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். Equal to average. Average கண்டுபிடிக்கிறோம். Different range of cellsக்கு தனி செல்ஸ்கோட range கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். For example பாருங்க இங்க வச்சு I am calculating the average. See average எதுக்கு C1க்கு D2க்கு E1 ஓட average மட்டும் கண்டுபிடிக்கிறேன். different cell அதோட averageனா comma யூஸ் பண்ணணும்.
enter. 7 is the average. So 6 plus 6 plus 9 divided by 3, the answer is 7. So this is how you calculate average. பாருங்க 6 plus 6 plus 3, 6 plus 6 plus 9 divided by 3. So this will be the average. Next வந்து comma use பண்ணி பார்த்துட்டோம். பாருங்க averageல comma operator use பண்ணிருக்கோமா. Next we'll see about space operator. Space operator க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். How many numbers are there at the intersection of cell ranges? இந்த cell rangesல இருக்கிற எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். பாருங்க ஈக்குவல் கவுண்ட். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். இங்க நான் யூஸ் பண்றேன். ஈக்குவல் டு கவுண்ட் எங்க இருந்து எது வரைக்கும் C1 ல இருந்து F1 வரைக்கும், C1 ல இருந்து D2 வரைக்கும் இருக்கிற காமன் நம்பர்ஸ். இதுல எது காமன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? Very good. 6, 3 and 6 and 2 only are the two numbers which are common. So answer will be 2. பாருங்க 2. ஏன்னா பாருங்க C1 ல இருந்து F1 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் C1 ல இருந்து D2 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். இதுல எது மட்டும் காமன்? 6 2 மட்டும் தான். ரெண்டு கவுண்ட் தான் காமனா இருக்கு. So here 2 will be the answer. இதுதான் அதோட ஃபார்முலா. So understood how to use all these different operators. Now we'll see what is text concatenation operator and how to use it in the formula. It is very easy and will be very interesting. See, text concatenation operator ampersand ன்னு சொல்லுவோம். இதுதான் definition. To produce one single text string from two or more text string. Produce one text string from two or more text string. கொடுத்திருக்கிற நிறைய ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா கொண்டு வரணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டெக்ஸ்ட் கன்காட்டினேட் ஆபரேட்டர். யூசிங் கன்காட்டினேட் ஆபரேட்டர் we can join numbers, text, cell references. என்னெல்லாம் ஜாயின் பண்ணலாம்? நம்பர்ஸை ஜாயின் பண்ணலாம், டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணலாம், செல் ரெஃபரன்சஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருப்போம். எப்பயுமே ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் சைன். ஈக்குவல் சைன் எழுதிட்டு ஒரு வேர்டு அப்படியே எழுதுறீங்க அப்படின்னா ஹனி ஆம்பர்சன்ட் பி. இந்த டெக்ஸ்ட் கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்க, பி அப்படின்னு எழுதுனீங்கன்னா என்ன ஆன்சரா கிடைக்கும்? ஹனி பி அப்படின்னு ஜாயின் பண்ணியே நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை இல்ல செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, C2ல ஹனின்னு எழுதிருக்கீங்க, D2ல பின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னா ஹனி பின்னு சேர்த்து கிடைக்கும். இது இன்னொரு மெத்தட்ல எப்படி எழுதுனா, நடுவுல ஸ்பேஸ் வேணும், ஹனிக்கும் பிக்கும் நடுவுல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் அப்போஸ்ட்ரோஃபி டபுள் கோட்ஸ்ல உள்ள கொடுத்தீங்க, ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்பேஸ் கிடைக்கும். ஒருவேளை ஸ்பெஷல் கேரக்டர் கமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ள கமா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமா ஆன்சர்ல கமா டிஸ்பிளே ஆகும். முக்கியமானது ரெண்டு சைடும் ஆம்பர்சன்ட் போட மறக்கக்கூடாது. ஆம்பர்சன்ட் ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஹனி டேஸ்டி அப்படின்னு கிடைக்கும். Understood? We'll see how to use all this here. பாருங்க இது அப்படியே நான் காப்பி பண்றேன். And we'll see how to use the ampersand text concatenation operator here. I'm going to give it here in this cell. See, we'll see the answer. See the text concatenation operator 7, 8 அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போறோம். அதுக்கு ஃபார்முலா எப்படின்னா, so here I'm going to write 7யும் 8யும் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா equal to அப்புறம் எந்த செல் அட்ரஸ் C9 ampersand C8. So enter, you get 78 as answer. அதே மாதிரி இங்க என்னது equal to ice cream அதையும் இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்பர்சன்ட் ப்ரெஸ் பண்றேன், cream டைப் பண்றேன். ஸோ enter ice cream அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். வெப்சைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு வெப் ஆம்பர்சன்ட்
கரெக்டான இதை எடுக்கணும். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி எவ்ரிடே அப்படிங்கிறது ஈக்குவல் டு எவ்ரி ஆம்பர்சண்ட் டே. எவ்ரிடே பாருங்க, சன்ஷைன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டு ஹனி ஆம்பர்சண்ட் நான் வேர்ட்ஸாகவே கொடுக்குறேன், எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்பேஸ் மறுபடியும் ஆம்பர்சண்ட் பி. Showing an error value because it's not accepting. So listen, இங்க பாருங்க ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன். நம்ம வேர்ட்ஸாக கொடுத்தா அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ we have to give the cell address. பாருங்க ஐஸ் அப்படிங்கிறது C, பாருங்க ஐஸுங்கிறது C7ல இருக்கு, க்ரீமுங்கிறது D7ல இருக்கு. அப்போ எப்படி கொடுக்கணும்? C ஈக்குவல் டு C7 ஆம்பர்சண்ட் கமா கொடுத்துருக்கோம், அதுக்காக ஒரு டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம் ஆம்பர்சண்ட் D7 அப்படின்னா ஐஸ் கமா க்ரீம். இப்போ பாருங்க ஹனி பி அதே மாதிரி எழுதலாம். இந்த இடத்துல ஹனி அப்படின்னா ஈக்குவல் சைன் என்னது ஹனிங்கிறது செல் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட் ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஸோ ஒன்லி பி. enter honey bee. see அதே மாதிரி தான் வெப்சைட் நம்ம கொடுத்துட்டோம். வெப்சைட் see everyday பாருங்க B11ல இருக்கிற every day, C12ல இருக்கிற day every day. பாருங்க அதே மாதிரி sunshine கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல sunshine அப்படிங்கிறது கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு இதோட சன்னோட செல் அட்ரஸ், அப்புறம் ஆம்பர்சண்ட், அப்புறமா ஷைனோட செல் அட்ரஸ், என்டர் சன்ஷைன். ஸோ வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் சில்ட்ரன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. என்னென்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெஸ்டட் ஃபங்க்ஷன், நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், செகண்ட் ஒன் ஒரு எக்ஸாம்பிள், கோலன் கம்மாக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்புறமா ஆம்பர்சண்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது. see ஆம்பர்சண்ட் அதோட டெக்ஸ்ட் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்னா என்ன, டு ப்ரொடியூஸ் சிங்கிள் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட். இதை ஃபுல்லாக எழுதணும் and give one examples. Understood? That's all for today's class. Thank you.